பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாற்றுடைய இன்று டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எண்ணாகமம் 33வது அதிகாரம் 4வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: அப்பொழுது எகிப்தியர் கர்த்தர் தங்களுக்குள்ளே சங்கரித்த தலைச்சன் பிள்ளைகளை எல்லாம் அடக்கம் பண்ணினார்கள். அவர்கள் தேவர்கள் பேரிலும் கர்த்தர் நீதி செலுத்தினார் என்பதாக. கர்த்தர் நீதி செலுத்துவான். லார்ட் வில் எக்ஸிக்யூட் ஜட்ஜ்மெண்ட் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். ஒரு புதிய மாதத்தில் அழைத்து கொண்டு வந்த தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு நீதி செய்வார். உங்கள் எதிரிகள் மேல் அவர் நீதி செலுத்தி உங்களுக்காக அவர்களிடம் பழி வாங்குவார். அதுபோல உங்களுக்கு நீதி செய்து நீங்கள் இழந்தவற்றையெல்லாம் பன்மடங்காய் திரும்ப தருவார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் ராமசேசிலிருந்து ஆபிப் என்ற முதல் மாதம் 15ஆம் தேதி, அதாவது பஸ்காவின் மறுநாள் புறப்பட்டார்கள். அங்கிருந்து புறப்பட்டு கானானின் கரையாகிய மோவாபின் சமவெளியில் வந்து சேருவதற்கு முன்பு 40 வருடங்களில் சுமார் 42 இடங்களில் பாளையம் இறங்கி தங்கியிருந்தார்கள். அவைகளை எல்லாம் எண்ணாகமம் 33ஆம் அதிகாரத்தில் வாசிக்க முடியும். மோசே வனாந்தர பயணத்தை குறித்து எழுதும்போது கர்த்தர் அவர்களுடைய எதிரிகளுக்கு எவ்வாறு நீதி செய்தார் என்பதை எழுத மறக்கவில்லை. பஸ்காவின் ராத்திரி அன்று எகிப்தின் தலைமகன்களை எல்லாம் கர்த்தர் சங்கரித்தார். இஸ்ரவேலர்களின் ஆண் பிள்ளைகளை எல்லாம் பிறக்கும் போது கொலை செய்ய பார்வோன் சதி செய்தான். பின்பு நைல் நதியில் போட்டு அவர்களை கொல்லும்படிக்கும் செய்தான். கர்த்தர் அதற்கு பழி வாங்குகிறவராய் காணப்பட்டார். அவர்கள் தலைச்சன்களை அடக்கம் செய்து கொண்டிருந்த வேளையில் இஸ்ரவேலர்கள் ஜெயத்தோடு எகிப்திலிருந்து கானானை நோக்கி புறப்பட்டார்கள். அவர்கள் தெய்வங்கள் மேலும் கர்த்தர் நீதி செலுத்தினார். கர்த்தர் மோசே ஆரோன் மூலம் எகிப்தின் மேல் அனுப்பின 10 வாதைகளில் முதல் 3 வாதைகளை எகிப்திய மந்திரவாதிகளும் அவர்களுடைய தேவர்களின் வல்லமையால் மீண்டும் செய்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். கோலை பாம்பாக்கினார்கள், தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார்கள், தவளைகளை பிறப்பித்தார்கள். ஆனால் அதன் பின்பு அவர்களால் ஜீவனுள்ள தேவனுடைய வல்லமைக்கு முன்பாக நிற்க முடியவில்லை. கர்த்தர் எகிப்திய தலைமகன்களை சங்கரித்த வேளையில் எகிப்திய தெய்வங்களின் வல்லமையை கர்த்தர் முழுவதும் புரிந்து போட்டார். அவனமாய் கர்த்தர் அவர்களுடைய தேவர்களின் பேரிலும் நீதி செலுத்தினார். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய பலத்த கரத்துடன் திரும்பி வரும்போது அவர்கள் எகிப்தியரை கொள்ளையிட்டார்கள். அவர்கள் கேட்டதையெல்லாம் எகிப்தியர்கள் கொடுத்தார்கள். அப்படி அவர்கள் 400 வருட அடிமைத்தனத்தில் இழந்த எல்லாவற்றையும் கர்த்தர் திரும்ப கொடுத்து அவர்களுக்கு நீதி செய்தார். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கும் நீதி செய்வார். நீங்கள் பல விதங்களில் ஏமாற்றப்பட்டிருக்கலாம். அநேகர் உங்களை கொள்ளையிட்டிருக்கலாம். நியாயமாய் வரவேண்டிய நன்மைகளை தடுத்திருக்கலாம். ஊழியங்களுக்கு கூட தடையாய் காணப்பட்டிருக்கலாம். சத்துரு உங்கள் ஆரோக்கியத்தையும் ஐஸ்வர்யத்தையும் மகிழ்ச்சியையும் திருடியிருக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு நீதி செய்வார். அவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் திருப்பி தருவார். யோபு இழந்து போன எல்லாவற்றையும் இரட்டிப்பாய் பெற்றுக்கொண்டதைப் போல நீங்களும் பெற்றுக்கொள்ளுவீர்கள். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொரு வரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாற்றுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொரு வரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா, ஒரு புதிய மாதத்திற்குள்ளா எங்களை கிருபையாய் அழைத்து கொண்டு வந்தீரே, அதற்காய் கோடி ஸ்தோத்திரம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய சுத்த கிருபை. யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் நாங்கள் கேள்விப்படுகிற இந்த நாட்களில் நீர் ஒருவரே எங்களுடைய பாதுகாப்பு. நீர் ஒருவரே உம்முடைய பிள்ளைகளுடைய அடைக்கல பட்டணமாய் இருந்து பாதுகாத்து கொண்டு வருகிற தயவுகளுக்காய் கோடி ஸ்தோத்திரம். இவர்கள் ஒவ்வொருவரையும் கண்மலை வெடிப்பில் ஒளித்து வைத்து உம்முடைய இரத்தத்தினால் கீழ்பூசி ஒவ்வொருவருடைய ஆவி ஆத்தும சரீரத்தின் மேல் கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கட்டும் என்று சொல்லி மீண்டும் ஜெபிக்கிறோம். இந்த மாதம் உம்முடைய பிள்ளைகளுக்கு எல்லா விதங்களிலும் ஆசீர்வாதமாய் காணப்பட கர்த்தர் அருள் புரிவீராக. இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும். போக்கிலும் வரத்திலும் உடனிரும் கண்மணி போல காத்தருளும். இயேசுவின் இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் மீண்டும் கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.